இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒரு சம்பவமானது நடந்து முடிஞ்சிருச்சு. அதனுடைய சூத காலமானது அடுத்த 15 நாட்கள் இருக்குது. ஸோ அதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அதில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க தம்ப்நெயிலில் பார்த்தது போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. இதில் உங்களுக்கு நிறைய தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரி இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு பௌர்ணமியானது வந்தது. அதுவும் ஆவணி மாதத்தில் முழு பௌர்ணமியானது வந்தது. ஸோ வந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணமும் நடைபெற்றது. முழு பௌர்ணமியோடு சந்திர கிரகணம் நடைபெற்றதுனால சூத காலமானது பௌர்ணமியுடைய இதுவாக அடுத்த 15 நாட்கள் உருவாயிருக்கு. ஸோ பௌர்ணமியுடைய சூத காலத்தால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்கள் சேர்றதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பலன்களை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பரிகாரம் இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செய்யணும். அப்படி செய்திங்கன்னா பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இந்த 15 நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரம் வாங்க பார்க்கலாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கான பண தேவை இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு 50,000 தேவைப்படுகிறதா, 1,00,000 தேவைப்படுகிறதா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நீங்கள் எவ்வளவு பணம் தேவை என்று நினைத்து கொள்கிறீர்களோ அந்த பணத்தையும் பின் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் இந்த 15 நாளில் இரவு இப்படி எழுதினால் அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கான அந்த பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா ஆவணி மாதம் முழு பௌர்ணமி நிலவில் சந்திர கிரகணமானது நடந்தது. அதோடு நிலவு பிரகாசமாக உதயமாயிருக்கு. அதனால் இந்த 15 நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை சேரும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலையும் ஒரு நீல நிற பேனா இல்லைன்னா ஸ்கெட்சு ஏதாவது ஒன்று தேவை. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய நாள் வெட்ட வெளியில் அமர்ந்து மாலை 6:30 மணிக்கு மேல் செய்வது சிறப்பு. எடுத்துக்கிட்ட பிரியாணி இலையில் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதுங்க. 52666797 இந்த நம்பரை முதல்ல எழுதி விடுங்க. பிறகு உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கோ அதையும் கீழே எழுதுங்க. உதாரணத்திற்கு 50,000 பண தேவையா இப்படி எழுதுங்க. இந்த பிரியாணி இலையை நீங்கள் எழுதுனதுக்கு பின்னாடி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு சந்திரனை பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. கூடிய சீக்கிரம் இந்த பணம் என் கைக்கு வரணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்பட்டாலும் சரி, மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது அவசரமாக யாருக்காவது பணத்தை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த பணம் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை வெளிநாடு செல்ல சில பேருக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, இப்படி உங்களுடைய அவசர தேவைக்கு எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமோ அந்த பணத்தை பிரியாணி இலையில் எழுதி 5 நிமிட பிரார்த்தனை வைங்க. பிறகு ஒரு அகல் விளக்கேற்றி அந்த பிரார்த்தனை நிறைவேறியதாக மானசீகமாக நினைத்து கொண்டு அந்த பிரியாணி இலையை அந்த நெருப்பில் பொசுக்கி விடுங்க. அவ்வளவுதான் பரிகாரம். கொடுத்த கடன் வசூலாக வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொசுக்கி இந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து கீழே ஊற்றி விடுங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட பௌர்ணமி இரவு நிலவுடைய வெளியில் செய்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த 15 நாட்களுமே பௌர்ணமி நாட்கள் தான். அதனால் தாராளமாக செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இதை செய்து 3 அல்லது 4 நாட்களுக்குள் உங்களுடைய தேவை நிறைவேறக்கூடிய அதிசயம் நிச்சயம் நடக்கும். அப்படி நிறைவேறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய சில பௌர்ணமி நாளில் கூட இதே போல் பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றலாம்.
நல்லதே நடக்கும். இதோட இந்த வீடியோவில் ஆன்மீக விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சேர்றதுனால உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொன்னான பலனை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமியுடைய சூத காலமானது ஏற்றிறக்கமாக தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் நினைக்காத அளவுக்கு சில விஷயங்களும் நடக்கும். அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் தரும், அதே சமயம் ஆபத்தும் தரும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து நல்லது கெட்டது நடக்கிறது எதன் மூலிமா வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மூலிமா என்று சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் வந்து சேர்றது, கிரகங்களுடைய பார்வை இதனோட அடிப்படையில் தான் எல்லாமே நமக்கு வந்து நடக்கும். அதனால் கிரகங்கள் சேர்றதோட அடிப்படையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தினால 15 நாட்கள் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி பௌர்ணமியுடைய இந்த சூத காலம் இந்த 15 நாட்களில் ஃபஸ்ட்டு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்படும். மேலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால சென்ற நாட்களை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இதை தொடர்ந்து கடகராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமதிபதியாகவும் விளங்குறாரு சுக்கிரன். அவர் 10ஆம் இடம் எனப்படக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இனி வந்து சேரும். சென்ற நாட்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பணி நீக்க செய்யப்பட்ட உங்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வரக்கூடிய நோய் அகலும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நினைவாக்குவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் இருந்த தடை அகலும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும், இல்லைனா அதில் பாதிப்பு வரும். ஸோ இந்த கிரகத்தினால இப்படி கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப 15 நாள் கவனமாக இருங்க. இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்பீங்க. தொழில் வெற்றி நடைபெறும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அந்த வகையில் புனித யாத்திரைகளை இந்த 15 நாட்கள் மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வோடு புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண்பீங்க. சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுயஜாதக அடிப்படையில் திசபுத்தி பலம் பார்த்து செயல்படுவது போல இருக்கும். இந்த நேரத்தில் புதத்திய யோகம் நடைபெறுது. கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கூட கைகூடும். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பொருளாதார நிலை இந்த டைம் சிறப்பாக இருக்க நீங்கள் கவனமோடு நடந்துக்கணும். புகழ்பெற்ற மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். சொத்துக்களால் வந்த பிரச்சனை அகலும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடுமையாக முயற்சித்த இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது இந்த 15 நாட்களில் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்குறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனதளவில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு முயற்சித்த உங்களுக்கு அது கைகூடும். அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தாள்கள் இனி வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் உயரும். இல்லம் தேடி நல்ல தாள்கள் வந்தே தீரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.